முடிச்சு பார்க்குறாரு, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு திரும்ப கான்சியஸ் வந்துடுச்சான்னு. எந்த நேரத்திலும் வேலு ஸ்டாங்க சொன்னேன்னா சாக வாய்ப்பு இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா அவருக்குள்ளே இருந்த பவர் எல்லாமே போயிடுது. எனக்கு கியூஐ அளிக்கிற பாய்சன் வேலை செய்யாது என் மேலே. அப்போ இங்கே வந்த 2 பேரும் நீ ஏஞ்சிட்டியா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க 2 பேரை பார்த்து ஹீரோவோ நீங்கள் யார் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே வந்த லேடியோ நான் யாருன்னு உனக்கு உண்மையிலே தெரியலையா? ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே உண்மையிலே தெரியலையா அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒரே அடி. அப்போ அவன் புருஷனும் ஏய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீ என்ன தான் மன்னிப்பிக்கிறாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா, என்னை பார்த்து யாருன்னு கேட்டியா அப்படின்னு அவனும் சொல்கிறான். எனக்கு உண்மையிலே தெரியாது, யாருன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான். ஃபுல்லாக உன் மேலே வருத்தப்பட்டு உன் கூடையே இருந்து சின்னதாக கண் அசராமல் உன்னை பார்த்துக்கிட்டா என்னையே நீ யாருன்னு கேட்குற? நான் உன் அம்மாடா. நன்றி கிட்டவனே, உன் அம்மா கிட்ட பார்த்தே நீ இப்படி பேசுவியா அப்படின்னு அடிக்க வராங்க திரும்பவும். புருஷக்காரனும் அவன் இப்போ தான் ஏஞ்சான், அவனுக்கு சுயநினைவு முழுசாக தெரிஞ்சிருக்காது, அதான் இப்படி பேசுகிறான், விட்டுறேன் அவனை அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. அவளும் கேட்குற மாதிரி இல்லை, என்னை விடு, இவனை பொழந்தே தீர்றேன் இன்றைக்கி 2ல் 1. நன்றி கிட்ட நாயை, நீ இதுக்கு செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ யோசிக்கிறான், இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ திரும்பி பார்த்தான் கண்ணாடியை. பார்த்தோன்னே இளமையாக இருக்கிறான் அவன் வயசானதுலேருந்து. அப்போ இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும்னு என் மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி. அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறான். திரும்பவும் மதியான டைமில் எஞ்சிக்கிறான்.